சனி பெயர்ச்சி பலன்களில் மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். சரியா? மகர ராசிக்கு நீங்கள் பார்க்க முன்னாடி நான் முதல் வீடியோ சனி பகவானை பற்றி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் எப்படி முதல் சுற்றில் வேலை செய்வார், ரெண்டாவது சுற்றில் வேலை செய்வார், மூணாவது சுற்றில் வேலை செய்வார் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, அவரோட காரணங்கள் என்ன, அவர் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த சனி பயிற்சி பலனை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேயா? சரி, முதல்ல நீங்கள் என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போதான் நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகேயா? சரி, இப்போ சனி பகவான் இப்போ உங்களுக்கு 7 சனிலேருந்து நீங்கள் விடுபட்டாச்சு. என்ன உங்களுக்கு கொஞ்சம் வருஷம் 30 வருஷத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் ஆகிட்டீங்க. பொதுவாகவே பாருங்கள், மகரம் வந்து என்னென்னா காலச்சக்கரத்துக்கு 10வது வீடு. 10ஆம் வீடுங்கிறது என்னது? கர்மஸ்தானம். அப்போ சனி பகவான் யார்? கர்மகாரகன். அப்போ கர்மஸ்தானமும் கர்மகாரகனும் பிறந்த இடத்துல தான் நீங்கள் மகர ராசி மகர லக்னக்காரங்க பிறந்திருக்கீங்க. அப்போ உங்களை எப்படி சொல்லலாம்? கர்ம யோகின்னு சொல்லலாமா? அதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு கோடி கணக்கில் சொத்து இருந்தால் கூட நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம், சும்மா இருன்னு சொன்னால் இருப்பீங்களா? நிச்சயமாக இருக்க மாட்டீங்க. உழைக்கணும் அப்படிங்கிறதா உங்களோட இது. அதாவது உழைக்க பிறந்தவங்கன்னு சொன்னால் மகர ராசி மகர லக்னக்காரங்க தான். ஓகே, சரி, இப்போ உங்களுக்கு 7 சனிலேருந்து விடுபட்டாச்சு. இப்போ சனி பகவான் எங்கே போகிறாரு? 1, 2க்கு அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 3ஆம் வீட்டில் இருந்தால் என்னது? லாபம் தானே. அதான் 3ஆம் வீடுங்கிறது என்னது? உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம்னா என்னெல்லாம் சொல்லுவோம்? 3, 6, 11 சொல்லுவோமா? அப்போ 3ஆம் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா உங்களுக்கு இப்போ வெற்றி ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அப்போ உங்களுக்கு வெற்றியே தரப்போறாரு. அப்போ உங்களுக்கு இந்த 2.5 வருஷமும் எப்படி இருக்கும்? ஒரு வரமாக இருக்கும், ஒரு சுபம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ எல்லாமே உங்களுக்கு கிடைக்குன்னா இது சந்தோஷம் தானே. அது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? நமக்கு இப்போ சனி தசையாக புத்தியாக நடக்கணும். இந்த கோச்சார ரீதியாக நம்ம சொன்னாலுமே நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு சனி தசையாக சனி புத்தியாக நடக்கும்போது தான் அவர் நல்லது கெட்டது செய்வார். சரியா? ஏன்னா அவரோட பீரியடில் தான் அவர் செய்வார், நம்மளை திருத்துறதுக்காக செய்யக்கூடியது. அப்போ உங்களுக்கு இப்போ 3ஆம் பாவத்தில் வந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கு ரெடியாக இருக்காரு. சரி, பொதுவாக 3ஆம் இடம் சொன்னால் என்னங்க? இடமாற்றம். அப்போ ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது பொதுவாக உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரா, நீங்கள் பிறந்த ஊரில் இருந்து இடம் மாறி இருந்தால் தான் உங்களுக்கு வெற்றிங்க. அப்போ இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன? இது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு. அப்போ நீங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா 2.5 வருஷம் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து நல்லா அமோகமாக சம்பாதிக்கலாம். தொழில் அங்கே தொடங்கணுமா? தொடங்குங்க. ஓகே, பொதுவாக நீங்கள் இந்த காலபுருஷனுக்கு 12ல் 3ஆம் இடம் இருந்தாச்சுனாலே நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர், சைனா, கொரியா, இந்தோனேஷியா, அரபு நாடு இந்த மாதிரி நாடுகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங்காக நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது அது ஆண்களுக்கு மட்டும் சொல்லலை, பெண்களுக்கு சேர்த்து தான். அதாவது தனுசு ராசிக்கு ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் மேலுக்கு சொல்கிறீங்களா ஃபீமேலுக்கு சொல்கிறீங்களான்னு. ஃபார் போத் ஆஃப் தெம். ஓகே, 2 பேருக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் உங்கள் ஆணாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, அப்படியே எடுத்துக்கணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ மகர லக்னக்காரங்க அவங்களுக்கு 3ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு. அப்போ 3ஆம் வீட்டில் என்ன இருக்குது? எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல் எல்லாமே அதில் தானே இருக்குது. அப்போ மகர ராசிக்காரங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, இது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடாக இருக்கனால அவங்க ரகசியங்களை மறைச்சே வச்சுருப்பாங்க. இவங்கள்ட்டேருந்து ஒரு விஷயத்த நம்ம வாயிலேருந்து எடுக்கவே முடியாது. அவங்க சீக்ரெட்டை அப்படி மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க. அவங்கள்ட்ட நம்ம தைரியமாக சொல்லலாம். இப்போ ஒரு வேலை டேக்ஸ்லாம் இவங்க டேக்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். அவங்கள்ட்ட வாயிலேருந்து எடுக்கவே முடியாது. இதுவே மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். இது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண். ஓகே, அப்படி அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு 12ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் வீடு. அப்போ இவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும்? சமயம் பார்த்து இவங்க வெளியில ரகசியத்தை சொல்லிடுவாங்க. இவங்க வாயில ரகசியம் கிடக்காது. அப்போ மனைவிட்ட ஒரு ரகசியம் சொல்லலாமா? சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுமோ அந்த நேரத்தில் சொல்லிடுவாங்க. அப்போ அது ஒரு உஷாராக இருந்துக்க, ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. ஓகேயா? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? பொதுவாக அந்த மகர ராசி மகர லக்னக்காரங்க எப்படி தருவாங்க? 2ஆம் இடமும் அவங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம் இல்லையா? உங்களை வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அல்ல ஒரு தொழில் தொடங்கியிருப்பாங்க. அந்த கடையில் மொதல் வியாபாரம் உங்களை வச்சு வாங்கினாங்கன்னு இருக்கட்டும், அந்த கடை அமோகமாக வெற்றி அடையுங்க. மகராசி மகர லக்னக்காரங்களை வச்சு ஒரு கடையில் ஸ்தானம் வாங்கினேன்னா
அந்த கடை வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, அவங்க அவ்வளோ ஒரு லக்கியான பர்சனாகும் மகர ராசி மகர லக்கணக்காரங்க. சரியா? அப்போ 3ஆம் இடத்துல நான் இடம் மாறணும்னு சொல்லிட்டேன். அதுக்கு பாருங்க அவரோட பார்வையை பார்ப்போமா? அவர் 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்த பார்க்குறாரு. பொதுவாகவே சனி பகவான் 5ஆம் இடத்த பார்த்தாலோ 5ஆம் இடத்துல இருந்தாலோ குழந்தை பாக்கியம் தாமதமாகும், 5 வருஷம் லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இப்போ 3ஆம் அதிபதியே 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ குரு பகவான் 5ல் இருக்காரலாம், அப்பயே எனக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகிட்டே இருக்கு மேடம். அதாவது குரு பகவான் 5ல் இருக்கக்கூடாது, 5ஆம் இடத்த பார்க்கணும். பார்த்தா தான் சிறப்பு. சப்போஸ் மே மாதம் குரு பகவான் 6க்கு வந்துடுவார். 6க்கு வந்தால் சிறப்பு. ஒரு உபஜய ஸ்தானாதிபதி உபஜய ஸ்தானத்தில் வந்துட்டான்னுக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அவர் 10ஆம் இடத்தை பாரு, 12 பார்ப்பாரு, 2 பார்ப்பார். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஓகே, அப்போ இப்போ லேட் ஆகிட்டே இருக்கு மேடம், எனக்கு ரொம்ப வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 12 வருஷம் ஆகுதுன்னா பொதுவாகவே மகர ராசி மகர லக்கணக்காரங்களுக்கு 3 குழந்தைக்கு பாக்கியம் உண்டு. அப்போ எனக்கு இவ்வளோ நாள் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும்? ராஜராஜேஸ்வரி கோயிலில் போய் ஒரு சர்க்கரை பொங்கல் நீங்கள் வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கும். குழந்தை பெண் குழந்தை பிறகுன்னு வச்சுக்கோங்களா, அந்த வீடு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அதுக்கு 3ஆம் பார்வையாக இருக்கிறதுனால சிறப்பு கிடையாது. அப்போ நீங்கள் இப்போ ஒரு பூர்வீக சொத்து கேட்டு நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா கேஸ் தான் இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு சாதகமாக வராது. அதே குலதெய்வ கோயிலுக்கு கூட நீங்கள் போகணும்னு நினைப்பீங்க, அது கூட போக வராது. அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பூர்வீக சொத்தை பற்றி கொஞ்சம் லேட்டாக யோசிப்போம். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு அங்கே மாறும்போது உங்களுக்கு உபதேசத்துக்கு வரும்போது நமக்கு ஒரு கேஸ் நடக்கும்போது அது சக்ஸஸ் ஆகும். ஓகே, சரி. அப்புறம் 7ஆம் பார்வையாக அவர் 9ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. அப்போ 9ஆம் வீடுன்னு பார்க்கும்போது அதில் ஏற்கனவே கேது பகவான் இருக்கார். ஓகே, அப்போ சனி பகவான் யாரு? தாமதத்துக்காரன். கேது பகவான் தடை செய்யக்கூடியவர். அப்போ சனியும் கேது எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தாலோ பார்வை இருந்தாச்சுன்னா அந்த விஷயத்தை தடை பண்ணிகிட்டே இருப்பார். பொதுவாகவே மகராசி மகர லக்கணக்காரங்களுக்கு அப்பா ஹார்ட் ஒர்க்கராக தான் இருப்பார். பயங்கர கடின உழைப்பாளியாக இருப்பாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் பாகிஸ்தானம் இல்லையா? இந்த தந்தை ஸ்தானத்துக்கு 10ஆம் இடம் பாருங்க, அதுவும் புதனோட வீடு. அப்போ அவர் பெரிய ஒரு தொழில் பிஸ்னஸாக இருப்பார். அந்த தொழிலே எடுத்து மகன் பண்ணக்கூடிய வேலையும் இருக்கும். அது அந்த மாதிரி உங்கள் அப்பா நல்ல ஒரு உழைப்பாளி இருக்கக்கூடாது. இப்போதைக்கு அந்த கேது பகவான் இருக்கனால கொஞ்சம் சொல்லுவோம். ஆனால் அப்பாவோட ஆயுள் பலம். ஓகே, பொதுவாகவே 3ஆம் இடத்துல சனி இருந்தாலே 30 வயசுக்கு மேலே தாங்க வளர்ச்சியே. அப்போ நீங்கள் டாப் லெவலில் வருவீங்க. அப்போ இப்போ 2ஆம் சுற்று உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை காட்டக்கூடிய நேரமாக இருக்குது. ஓகே, சரி. அடுத்த பாருங்க 10ஆம் பார்வை 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. 10ஆம் பார்வை தான் ரொம்ப சிறப்பு. 3ஆம் பார்வை சிறப்பு இல்லை. 7ஆம் பார்வை பொது பார்வை. 10ஆம் பார்வை 12ஆம் இடத்தை பார்க்கும்போது 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம் இல்லையா? அப்போ அதில் ஒரு பாவ கிரகங்கள் பார்க்கும்போது நமக்கு அதிகமான தூக்கம் வராது. தூக்கம் எப்பவுமே ஒரு பிரச்சனை டென்ஷன் இப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அது 10ஆம் இடம்ங்கிறதுனால 10ஆம் பார்வைனால நீங்கள் 2ஆவது ஒரு தொழில் பண்ணலாமா, 2ஆவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிலாம் உங்களுக்கு என்ன வரும். 12ஆம் வீடுங்கிறது ஒரு முதலீடுன்னு காட்டுது. அப்போ நீங்கள் ஒரு முதலீடு பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்க, அப்போ உங்களுக்கு கூடிய வரைக்கும் உறக்கமும் இருக்காது, சாப்பாடு நேரத்துக்கு முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலையே இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள், எப்படி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு. ஏன்னா இப்போ டைம் நல்லா இருக்கு இல்லையா? உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் 30 பரலுக்கு மேலே இருக்கான்னு பாருங்கள். அதில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 12ஆம் வீட்டில் அதில் உங்களுக்கு 30 பரலுக்கு மேலே இருந்தாச்சுன்னா நீங்கள் முதலீடு போட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களால் தூங்குவோக்கு இதுக்கு நேரமே இல்லாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன பண்ண 30 பரலுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க நீங்கள் ஒரு மரம் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு, அது சில கோயிலெல்லாம் பார்த்துருக்கீங்க, பாரம்பரியமாக ஆலமரம் அரச மரம் இருக்கும் இல்லையா? அந்த மரத்துக்கு அடியில் 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஒரு விளக்கு கர்ம வினையை போக்கும், ஒரு விளக்கு கர்ம மேன்மையை தரும். அப்போது உங்களுக்கு தொழில் அமோகமாக நடக்கிறதுக்கு வழி காட்டும். ஓகே, இதே உங்களுக்கு 30 பரலுக்கு மேலே இருந்துன்னு வச்சுக்கோங்களா, இங்கே போகிற கோவிலுக்கு சனிக்கிழமை, ஓகே, சனிக்கிழமை பன்னீர் வாங்கி கொடுத்துட்டே இருங்க, உங்களுக்கு தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி தரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ 3 பார்வையும் பார்த்துட்டோம், இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, நாளைக்கு நம்ம கும்பராசிக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.